விவிகா இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி அரை கிலோ, பச்சரிசி அரை கிலோ, உளுந்து 100 கிராம், தயிர் ஒரு 200 கிராம், தேங்காய் துருவல் அரை முடி, வாழைப்பழம் 5 நம்பர், ஜீனி 1 கிலோ, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ பச்சரிசி, அரை கிலோ புழுங்கலரிசி, 100 கிராம் உளுந்து மூணையும் எடுத்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 4 நைட்டு பூரா ஊறும். ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து தண்ணியை வடித்து விட்டுட்டு அதிகமாக தண்ணி விடாமல் கெட்டியான பதத்தில் நம்ம மாவாட்ட போகிறோம். இப்போ இது ஒரு 4 நைட்டு பூரா ஊறட்டும். அடுத்து என்ன பண்ணுறதோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இதை ஊற வச்சு 8-9 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நேற்று நைட்டு ஊற வச்சது. இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதை எப்படி கிரைண்டரில் போட்டு என்னென்ன சேர்மானங்கள் சேர்த்து மாவாட்டுறோம், எப்படி ஆட்ட போகிறோம் அப்படிங்கிறத, என்ன பதத்தில் ஆட்ட போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ அரிசியை கிரைண்டரில் போட்டு அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து மட்டும் விட்டு நல்லா கெட்டியாக அந்த மாவை ஆட்டிக்குவோம். இப்போ மாவு நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிரை ஊற்றிக்குவோம். அடுத்து தேங்காய் துருவலையும் போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு சுற்ற விட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். மாவாட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோம். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா புளிக்கிற வரைக்கும், எப்படி இட்லிக்கு மாவு புளிக்கணுமோ அந்த மாதிரி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் திரும்ப இதில் என்னென்ன சேர்மானங்கள் சேர்த்து இட்லியாக சுட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய சேர்மானங்களை சேர்த்து இட்லியை சுட்டுடலாம். இப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்குவோம். வாழைப்பழம், ஜீனி, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முதல்ல மாவில் ஜீனியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மீதம் இருக்க ஜீனியையும் போட்டு நல்லா பிசைஞ்சு மாவில் போட்டு பிசைஞ்சு விட்டுடலாம்.
நல்லா ஜீனி முழுசாக கரைகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு பழமாக நசுக்கி அதுக்கப்புறம் போடுங்க. வெளியே கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் துருவல் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து கடைசியாக முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டு நல்லா அவ்வளோ பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி இட்லியாக சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டு நல்லா மாவில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இட்லி சுடுறதுக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு. இனி நம்ம இதை இட்லி தட்டில் ஊற்றி இட்லியாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுவோம். அடுத்து ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டுகளை வச்சு மூடி வேக விடுவோம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்ப்போம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம்.
பாருங்க, சூப்பரான விவிகா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.